ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவாஸ் சென்னை சமையல். இன்றைக்கி சமையலில் புதினா துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் அது நீங்கள் துவையலாகவும் யூஸ் பண்ணலாம், சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கட்டு புதினா, அதில் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். பூண்டு 10 பல் பூண்டு, சின்னங்குளம் இஞ்சி, பச்சை மிளகா 3 பச்சை மிளகா, 20 கிராம் கடலைப்பருப்பு, 20 கிராம் உளுந்து, 3 காஞ்ச மிளகா, சின்ன புளி, உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயப்பொடி. இப்போ புதினாவை நல்லா கழுவிட்டு கடாயில் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த புதினா நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் சரி பண்ணும். அப்புறம் உங்களுக்கு அது பித்தம் இருந்ததுன்னா கூட பித்தத்தை முழுக்க முழுக்க சரி பண்ணுறது புதினா தான். நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதில் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் வறுக்கிறேன். நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். கருகிடாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப மெதுவாக வறுத்துடுங்க. தணலை கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. வறுத்தாச்சு. அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பிளேட்டில். இப்போது பூண்டும் இஞ்சியும், நான் அது இஞ்சி அதில் காட்டியிருக்கேன், ஆனால் பாதி இஞ்சி தான் போட்டேன், முழுக்க போடலை. எனக்கு புதினா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வறுத்தாச்சு. பூண்டை எடுத்துடுறேன். கருகிடாமல் எடுத்துடணும், அதனால் எடுத்துடுறேன். இஞ்சி கொஞ்சம் நேரம் இருக்க விடுறேன். பச்சை மிளகாய் இதோட கூட சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. எனக்கு காரம் பத்தலை, ஆனால் 3 பச்சை மிளகாய் போட்டாலும் எனக்கு காரம் கம்மியாக தான் இருந்தது. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக புளியையும் வறுத்து எடுத்துக்கலாம். மொத்த பெருங்காயத்தூள், மஞ்சள், உப்பு இதை அரைக்கும்போது சேர்த்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. காஞ்ச மிளகா 3 காஞ்ச மிளகா இதையும் வறுத்து எடுத்துக்கிறேன். காரத்துக்காக தான் நான் போட்டேன், ஆனால் காரம் பத்தவே இல்லை சுத்தமாக. வெங்காயம் போடுவாங்க, வெங்காயமும் தேங்காய் இது ரெண்டும் போடுவாங்க, ஆனால் நான் போடலை. துவையெல்லாம் ஒரு 2-3 நாள் வச்சுக்கிறதுக்காக நான் வெங்காயம் போடலை. நல்லா அரைச்சாச்சு. இப்போ அதை தாளிச்சிடுவோம். கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு அதில் தாளிச்சிடலாம். அவ்வளோதான். சூப்பரான சுவையான புதினா துவையல் ரெடி. இதை நீங்கள் கரைச்சி கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி நீங்கள் தோசைக்கு சாப்பிட்லாம். கெட்டியாக வேணுனாலும் கெட்டியாகவும் சாப்பிடலாம். சாப்பாடுக்கும் வச்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாரத்துக்கு 3-4 தடவையாவது சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.